ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோரின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமார்கள் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் அனைத்து தெய்வங்கள் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். ஓம் கம் கணபதே நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணவாய நமக. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவேத்துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், உங்களுடைய நிர்வாகத் திறமைகளாம் இன்றைக்கு வெளிப்படும். உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களால் உங்களை தேடி வருவார்கள். உறவினருடைய ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். எதையும் மற்றவங்கள விட ஒரு சிறப்பாக செஞ்சு உங்களை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தி காமிப்பீங்க. வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். அது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். அது பொருளாதார நிலையை உயர்த்தும். எதிர்பாராத வழியில் தனவரவுகள் கிடைப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷபம், இதுவரைக்கும் குழந்தைகள் வழியில் பிரச்சனையை சந்திச்சிட்ருக்க உங்களுக்கு குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பொழுதுபோக்கான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும். ஆடம்பரமாக இருக்க விரும்புவீர்கள். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். இன்ப சுற்றுலா செல்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். விளையாட்டு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவேகமான சிந்தனைகள் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். நேர்மையும் நாணயமாக என்று நடந்து கொள்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுன ராசி நண்பர்களே, வருமானம் தொடர்பான நெருக்கடிகள் அல்லது செல்வம் காசு தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் கருத்துக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகளாக பெருகும் நாள் இந்த நாள். கடகம், மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். பத்திரிகை தொடர்பான அல்லது சமூக ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வீடு வாகனம் பராமரிப்பது நிமித்தமான செலவுகள் அதிகம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். சிறுதூர பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தருணங்கள் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மம், ஆன்மீக பணிகளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய உணவுகளின் மீது ஆர்வம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விளையாட்டு விஷயங்களில் கவனம் தேவைப்படும். தேவைக்கு ஏற்ப வருமானங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதை சேமித்து பயன்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உழைப்பை நம்பி உயிர் வாழுங்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள். உழைக்க வேண்டிய நாள். கன்னி, திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிலும் தற்பெருமையின்றி செயல்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சமூக பணியில் ஏற்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனைகளின் மாற்றம் உண்டாகும். தெளிவு நிறைந்த நாள். துலாம், அரசு சம்பந்தமான வேலைகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பதில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும். விவேகமாக செயல்படக்கூடிய நாள். விருச்சிகம், வியாபார பணிகளில்
வணிகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்கும். பொன்பொருளுக்கு சேர்வ தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான செயல்பாடுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். இறை வழிபாடு மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். போட்டிகள் நிறைந்த நாள். தனுசு, சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் தோன்றும். பொருளாதார மேன்மையால் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள். குடும்ப பெரியோர் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். எதிர்பாராத செய்திகள் கிடைக்கும். வியாபார நிமித்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். உறுதியான நாள். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் புரிதல் அதிகரிக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் மூலம் மேன்மை ஏற்படும். பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும். ஓய்வு நிறைந்த நாள். கும்பம், உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். நெருக்கமான பொருள்களை பற்றிய புரிதல் ஏற்பட்டு உங்களை திருத்திக் கொள்ளும் நாள். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். சக ஊழியர்களுடன் நிதானத்துடன் செயல்படவும். செரிமான தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடை பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீனம், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தம்பதிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இலக்கினை நோக்கிய முயற்சிகள் அதிகரிக்கும். பணிகளில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளிப்படையான குணநலத்தின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் மேம்படும். அறிமுகம் கிடைத்து ஆனந்தம் பெறும் நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய எல்லோருக்கும் என் அப்பன் செந்தில் முருகன் அருள்புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து உங்களை காத்தல்வாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.